அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் இஷா விலாக்ஸ். இன்றைக்கான விலாகில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் டேக்கு என்னோடய வீட்டில் நான் என்னென்னலாம் குக் பண்ணுறேங்கிறத தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு சண்டே மார்னிங் திணை பொங்கல் செஞ்சுருந்தேன். அதோடைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. வேலூரில் நான் படிக்கிறப்ப என்னுடைய மதர்சால இந்த ரெசிபி செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. நல்லாவே வரும். ஆனால் இதுக்கான பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த ரெசிபி உங்கள் ஊரில் செஞ்சுருக்கீங்க இல்லை இதுக்கான பேர் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு எப்பவும் போல் நம்ம கறி குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டுட்டு கூட இஞ்சி பூண்டு தக்காளி ரொம்ப மசியக்கூடாது. லைட்டாக எண்ணெயில் வதங்கினோடனே கொத்துக்கறி ஒரு 150 கிராம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது மிக்சிலையும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா அது என்னதான் அவங்க குத்தி கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதனால் மிக்சிலையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றின பிறகு இதை நமக்கு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். ஏன்னா கறி ரொம்ப வேக வேண்டாம் கொத்துக்கறிங்கிறதுனால. இது கூடவே நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 வெஜிடபிளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது 3 தான் அங்கே நான் சேர்த்து இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அது 3யுமே சேர்த்துக்கிட்டாச்சு. காய் பாதி அளவு வெந்த பிறகு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இது குழம்பு மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும். சாப்பாட்டில் போட்டு அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இந்த சாப்பாட்டுக்கு சைடிஷாக மட்டன் கோலா உருண்டை தான் செஞ்சுருக்கேன். இதோடைய வீடியோ ஷூட் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஷூட் பண்ணி வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அன்றைக்கி எங்களுடைய லஞ்சாக இருந்துச்சு. கீமா கிரேவி ப்ளஸ் கீமா கோலா உருண்டை, அதுதான் அன்றைக்கான லஞ்சுக்கு சாப்பிட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள், உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் ஆஃப் தயிர் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கான பேஸ் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் தான். இந்த க்ரீம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த க்ரீமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மலாய் கிரேவியோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலும் தயிரும் தான். ரொம்ப க்ரீமியாக டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, பராத்தா, நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாத்தோட காரம் மட்டும்தான், மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். கூடவே 10லேருந்து 12 கேஷ்யூஸ் எடுத்துருக்கிறேன், முந்திரி. இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை அப்படியே நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு கூடவே கரம் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறின பிறகு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போன பிறகு இந்த க்ரீம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி எல்லாம் சேர்த்து அதையும் இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வைங்க, ஏன்னா கேஷ்யூ அடி பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா சேர்த்து ஃபுல் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் கிரேவி நல்லா ரெடியாக ஆகிடுச்சு. நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வெட்டி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிளான மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்னைக்கான டின்னருக்கு நான் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்தியும் இந்த கிரேவியும் தான் அன்னைக்கான டின்னர். சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிடலாம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்தாச்சு. மாடிக்கு வந்து பார்த்தா வானம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வீடியோவில் தெரியவே இல்லை பாருங்கள். நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணேன், அதை கேப்சர் பண்ண சுத்தமாக கேப்சர் பண்ணவே முடியலை. என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், எத்தனை லென்ஸ், எத்தனை விதமான விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த கண்கள் பார்க்குறத எந்த ஒரு கேமராவும் எந்த ஒரு லென்ஸாலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது இதிலிருந்து ஒரு படிப்பினையாக நான் எடுத்துக்கிறேன்.
வாக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே கிச்சனுக்கு வந்து பார்த்தா தலையே சுத்திடுச்சு. கிச்சன் இப்படியே டாப் டு பாட்டம் அப்படியே கவுத்து போட்ட மாரி இருந்தது. வீக்கெண்ட் லீவ் பசங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். அதே மண்டே மார்னிங் அப்படின்னு வரப்போகுதுன்னா, பாத்திரத்தோட சண்டை போட்டு திருப்பி பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற லேசினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மண்டேல நம்ம கொஞ்சம் கஷ்டப்படாம, கொஞ்சம் டென்ஷன் இல்லாம சமைக்கணும் அப்படின்னா, சண்டே நைட்டே அதுக்கான வேலைகள கொஞ்சம் செஞ்சு வச்சிரணும். ஸோ, அதனால நான் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் சரி, சிங்க்ல இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு படுத்தரலாம் அப்படிங்கிற மாரி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நெறைய ஜாமான் வெளியில வந்துருச்சு. இத்தனைக்கும் நான் மதியானம் தான் கழுவி வச்சேன். நைட்டு செஞ்சது அப்படி இப்படின்ட்டு எல்லாமே வெளியில வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே திருப்பி கழுவி அத அதோட இடத்த வச்சா தான் நம்மளுக்கும் தூக்கம் வரும் அப்படின்ட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்தில எல்லாத்தையும் திருப்பி அததோட இடத்துல வச்சதும் இல்லாம, பாத்திரத்தையும் விளக்கி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாரி கிச்சன் இருக்கிறப்ப நம்ம தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு பார்க்குறப்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அன்னைக்கான டேயும் ரொம்ப நல்லா போகும். வீக்கெண்ட் முடியிறப்ப நீங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு வைப்பீங்க? அது எப்படிலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. உங்க எல்லாரையும் இன்னொரு விளாக்ல பார்க்குறேன். விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.